ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. கண்களை சுற்றி இருக்க கருவளையத்தை போக்க இயற்கையான வழி என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இறந்த செல்கள் கண்ணுக்கு கீழே தேங்கி கண்ணை சுற்றி கருப்பாக கருவளையம் உருவாகுது. ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்குமே இருக்க பொதுவான பிரச்சனை இந்த டார்க் சர்க்கிள் தான். இந்த டார்க் சர்க்கிள் வந்துச்சுனாவே முக அழகு கொஞ்சம் குறைஞ்சிரும். எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அழகு கெடுக்கிறது ஒன்று பிம்பிள்ஸ், இன்னொன்று இந்த டார்க் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் இந்த கருவளையத்தை போக்கணும். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கணும், தக்காளி 1 எடுத்துக்கணும், 1/4 வெள்ளரிக்காய் எடுத்துக்கணும், 3 ஒரே அளவு எடுத்துக்கணும், ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். உருளைக்கிழங்குல இயற்கையான ப்ளீச் இருக்குது. அதோட விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஸ்டார்ச், என்சைம் இந்த மாதிரி நிறையா பொருள் உள்ளடங்கி இருக்குது. இந்த எல்லா பொருளும் தான் சருமத்துக்கு புத்துணர்ச்சி தந்து கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்தை எடுத்துரும். தக்காளிலையும் இயற்கையான ப்ளீச் இருக்குது. இது சருமத்தில் இருக்க அழுக்குகளை நீக்கி பளிச்சுன்னு வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். தக்காளியில் இருக்க லிக்கோபேன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கருவளையத்தை போக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்க விட்டமின் ஏ சருமத்தில் சின்ன குழி இருந்தாலும் நாளடைவில் சரி பண்ணிடும். தக்காளியில் லைக்கோபேன் இருக்கனால சன்டர்னால் ஏற்படுற கருமையை போக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு தக்காளி ஒரு வரப்பிரசாதன்னே சொல்லலாம். அடுத்து வெள்ளரிக்காய். தக்காளியும் உருளைக்கிழங்கும் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு வெள்ளரிக்காயும் எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கும் கண்ணை சுற்றியும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், கண் வீக்கத்தை சரி பண்ணும். இதில் விட்டமின் சி, விட்டமின் கே இருக்குது. அப்புறம் இதில் இருக்க சிலிக்கான் நம்மளுக்கு ஆரோக்கியமான தோலை கொடுக்கும். கொலாஜன் உருவாக ஹெல்ப் பண்ணும். வெள்ளரிக்காயில் இருக்க அஸ்கார்பிக் அமிலம் கண்களில் ஏற்படுற வறட்சினால கண்ணில் தண்ணி வரதை தடுக்கும். சருமத்தை சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது இந்த கொலாஜன். ஸ்கின்னை டைட் பண்ணும். கண்ணுக்கு கீழே வீக்கம் சிகப்பாக இருந்தாலும் சரி பண்ணிடும். ஏன்னா 95% இதில் நீர்ச்சத்து தான் இருக்குது. அடுத்து ரோஸ் வாட்டர். சருமத்தோட pH அளவை மெயின்டைன் பண்ணும். தோலில் இருக்க செல்கள் புத்துயிர் பெற்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்ணுக்கு பக்கத்தில் சுருக்கம் வராமல் பார்த்துக்கும். கருவளையத்தை எடுக்கிற ஆற்றல் இந்த ரோஸ் வாட்டரில் இருக்குது. இந்த ரோஸ் வாட்டர் நான் வீட்லேயே ரெடி பண்ணினது தான். எப்படி ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குல இருக்க தோல் எடுத்துக்கணும். தூளோடு போட்டு அரைச்சிடாதீங்க, எஃபெக்ட் இருக்காது. தோலோடு போட்டு அரைச்சி பேக் ரெடி பண்ணக்கூடாது, எஃபெக்ட் இருக்காது. இப்போ உருளைக்கிழங்குல தோல் எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும். மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ தக்காளியும் கட் பண்ணிக்கணும். நடுவில் இருக்க இந்த காம்பை எடுத்துடணும். இப்போ தக்காளியும் மிக்சி ஜாரில் போடுறேன். அடுத்து 1/4 வெள்ளரிக்காய் கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு தக்காளியும் எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு கட் பண்ணால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயும் மிக்சி ஜாரில் போடுறேன். இதில் இருக்க தண்ணியே போதும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க தேவையில்ல. இப்போ இதை அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அரைச்சிருச்சு. நல்லா நைஸாக இருக்குது. இதை அப்படியே போடுறனாலும் போடலாம், இல்லை வடிகட்டி காட்டனில் டிப் பண்ணி போடுறனாலும் போடலாம். நான் இப்போ வடிகட்ட போகிறேன். இது கெட்டியாக இருக்கனால நார்மல் வடியில் வடிகட்ட முடியாது. அதனால தான் கிளாத்தில் வடிகட்டுறேன். இது கூட ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஐ காட்டன் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி கண்ணுக்கு வைக்க போகிறேன். ஐ காட்டன் வாங்கிக்கோங்க, நார்மல் காட்டன் வேணாம். இப்போ இந்த காட்டனை இந்த பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் 5 நிமிஷம் வச்சிடணும். இந்த பேக் கண்டிப்பாக ஒரு டைம் யூஸ் பண்ண உடனே தீராது. 4 தடவை 5 தடவை யூஸ் பண்ணலாம். அதனால் ஃப்ரீசரில் வச்சு மறுபடியும் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் தான் வச்சு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போ காட்டன் நல்லா ஊறிடுச்சு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி புழிஞ்சுக்கணும். இப்போ காட்டனை இந்த மாதிரி கண்ணில் வச்சுக்கணும். நல்லா டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல அழுத்தி விட்டுக்கணும். நார்மல் காட்டன் எடுத்தோம்னா இந்த மாதிரி வைக்க முடியாது, அதனால தான் இந்த மாதிரி ஐ காட்டன் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ 1 hour அப்படியே விட்டுறணும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. காட்டன் நல்லா காஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ டார்க் சர்க்கிள் ஓரளவுக்கு போயிடுச்சு. ஒரு டைம் யூஸ் பண்ணதுலேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த ரெமிடியை டெய்லியும் நைட் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வாரத்திலேயே நல்ல மாற்றம் தெரியும். ரொம்ப நாளாக டார்க் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும், ஆனால் கண்டிப்பாக போயிடும். நார்மலாக கையில் அப்ளை பண்ண வேணாம், நான் சொன்ன மாதிரி ஐ காட்டன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பற்றினா உங்களோட டவுட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெமெடி தெரிஞ்சாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.